வணக்கம் நேயர்களே, டாக்டர் பாஸ்கெட் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திப்பது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம். அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம். சாரோட கிளினிக் பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. எடின் டென்டல் கிளினிக் அப்படின்னு சாரோட கிளினிக் பேர். இந்த டாக்டர் வந்து 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் முக சீரமைப்பு துறை அதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் கவர்மெண்ட் நாமினியாகவும் இருக்காங்க. வாங்க சாரை சந்திக்கலாம். டாக்டர்ஸ் பாஸ்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம், ஆர்த்தோடான்டிஸ்ட், பல் சீரமைப்பு துறை நிபுணர், பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இப்போ எடின் டென்டல் கிளினிக்னு நுங்கம்பாக்கத்தில் பல் மருத்துவத்தில் 20 வருஷமாக இங்கே வந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பல் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து பல் மருத்துவம் படிக்கிறது. அதில் உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பிரான்ச் இருக்குது. அது ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் ஆர்த்தோடான்டிக்ஸ் பல் சீரமைப்பு துறை அப்படிங்கிறது. பல் சீரமைப்பு துறை அப்படின்னா என்னென்னா, நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பற்கள் வந்து ஒரு சீரான வரிசையிலே இருக்காது. பற்கள் தூக்கலாவோ அல்லது ஒரு இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க, கூட்டமாக நெருக்கமாக க்ரௌடடாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அதை வந்து சரி பண்ணி அதை ப்ராப்பரான வரிசைப்படுத்துவதற்கும் அந்த முகத்தோட அமைப்பை மாற்றுறதுக்கான அந்த பிரான்ச் பேர் தான் ஆர்த்தோடான்டிக்ஸ் பல் சீரமைப்பு துறை அப்படின்னு சொல்கிறது. சரி டாக்டர், இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த பல் சீரமைப்பு அப்படிங்கிறது எதனால் பண்ணணும் டாக்டர்? அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கிட்டத்தட்ட பல் சீரமைப்பு துறை ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபீல்டு வந்து ஒரு 150 இயர்ஸாக டெவலப் ஆகியிருக்கு குளோபல் வைஸ். பார்த்திங்கன்னா இதில் சிவிலைசேஷன்லேயே வந்து கிரேக்க நாகரிகத்தில் இருந்தாலும் சரி, சில பல நாகரிகத்திலேயே கூட வந்து பல் சீரமைப்புக்கான முயற்சிகளை வந்து அந்த காலத்திலே கற்கால மனிதர்கள் முதற்கொண்டு எடுத்திருக்காங்க. சார் இதை பார்த்திங்கன்னா பல் வரிசை இல்லாட்டி ஒரு தங்க கம்பியை வச்சு கட்டி பல்லை சீரமைச்சிருக்காங்க. முகத்துக்கு பார்த்திங்கன்னா அகத்தின் அழகு, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி கூட இருக்கும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முகத்தோட பொலிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீரான வரிசையான பற்கள் அமைப்பால் தான் வரும் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது. அந்த பற்கள் அழகாக வரிசையாகவும் சீராகவும் இருக்கிறது எதுக்குன்னா, ப்ராப்பராக பற்கள் இருந்தால் தான் அந்த உணவுப் பொருட்களை கடித்து சாப்பிட்றது முதற்கொண்டு, பற்கள் வந்து ஒரு முகம் பொலிவாக அழகாக இருக்கிறது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக மேஸ்டிகேட்ரி எஃபிஷியன்சி, அதாவது எப்படின்னா கடித்து சாப்பிடக்கூடிய தன்மை முதற்கொண்டு அந்த பல் வரிசையாக இருந்தால் தான் அமைப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக, அதாவது பல் தூக்கலாக இருந்து ஒரு முகத்தோட தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்ம வந்து அழகாக இருக்கோம், நம்ம பல் வந்து நேர்த்தியாக இருக்குது, நான் தைரியமாக சிரிப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அது. ஸோ அந்த மாதிரியான பற்களை அழகுபடுத்துவதற்கும் அது சரியான முறையில் ஃபங்க்ஷனலாக அது எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கும் தான் இந்த பல் சீரமைப்பு துறைங்கிறது இன்றைக்கி டெவலப் ஆகி இந்த லெவலில் இருக்குது. ஸோ டாக்டர், இந்த பல் சீரமைப்பு பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த பல் சீரமைப்பு அப்படிங்கிறது எந்த ஏஜில் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஏஜ் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டு நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து, டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசுலேயே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. குழந்தை வந்து பல் ரொம்ப பெருசாக இருக்குது, பற்கள்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்குது, எந்த வயசில் டாக்டர் கிளிப்பு போடலாங்கிற டவுட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு இருக்கும்.
பார்த்திங்கன்னா அந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ ஐடியல் ஏஜ் ஃபார் பல்லு கிளிப்பு போடுறது அல்லது இந்த பல் சீரமைப்புக்கு எப்படின்னா ஆர்த்தோடான்டிக்ஸில் இந்த ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவு இருக்குது. இன்டர்செப்டிவ், ப்ரிவென்டிவ், கரெக்டிவ் அண்ட் சர்ஜிக்கல் ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படின்னு. இப்போ இன்டர்செப்டிவ் ப்ரிவென்டிவ்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு இன்னும் இளமை பருவத்திலேயே ஒரு 13-14 வயசில் கூட சில தாடை அமைப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃபார் எஸ் ஜென்ரல் ஒரு இது பார்த்தீங்கன்னா கிளிப்பு போடுறதுங்கிறது வந்து பல்லில் ஃபிக்ஸ் பண்ணி கிளிப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து 12 to 13 வயசில் பண்ணுறது ஐடியல். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பார்ப்பற்கள்லாம் விழுந்து பர்மனன்ட் டீத்தெல்லாம் எரப்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கிளிப்பு போட்டுக்கிறதுங்கிறது வந்து சரியான ஏஜ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பல்லு வந்து ரொம்ப வரிசையாக இல்லை, ரொம்ப தூக்கலாக இருக்குது, ஒரு 6-7 வயசுலேயே எனக்கு அந்த டவுட் இருக்குன்னா அவங்க கட்டாயமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த வயசில் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அல்லது ப்ரிவென்டிவ் இன்டர்செப்டிவ் அப்போவே சில வைத்தியங்களை வந்து நம்ம ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த தாடை வளர்ச்சி பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிக்ஸ், டென்டோஃபேஷியல், ஆர்த்தோபீடிக்ஸ்னு அந்த பல் சீரமைப்பு துறையில் சொல்லுவோம். டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவத்திலேயே சில பேருக்கு வந்து பற்கள் அல்லாமல் இந்த பற்களை தாங்கக்கூடிய மேல் தாடைங்கிற மேக்ஸிலாவும் கீழ்த்தாடைன்னு சொல்லப்படுற மேண்டிபிளோட வளர்ச்சியையும் சேர்த்து அதுக்கான வளர்ச்சி விகிதத்தை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையை படிக்கிறது தான் டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ். இப்போ இந்த ஆர்த்தோடான்டிக்ஸ்லேயே இந்த இதுவும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கூடியான வழிமுறைகள் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸில் எப்படின்னா சப்போஸ் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 13-14 வயசில் ஈவன் 8 வயசு 9 வயசில் கூட தாடை வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அசஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எடுத்து மாட்டக்கூடிய கிளிப்பு டைப்பில் இருக்கும். இந்த வயசில் பண்ணிங்கன்னா இந்த தாடை வளர்ச்சி சம்மந்தமான அந்த தாடை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த அப்ளையன்ஸ் போட்டால் அந்த தாடையோட வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிறத வந்து மாற்றி அவர்களுக்கு அந்த தாடையோட வளர்ச்சியை வந்து அந்த க்ரோயிங் ஏஜ்லேயே பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியாது. அந்த கரெக்டான ஏஜில் 12-13 வயசில் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து இந்த தாடை வளர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா அப்போ இந்த டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபீடிக்ஸ் மூலமாக மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் போட்டு அந்த மாதிரியான வளர்ச்சி அந்த தாடைகளுக்கு கொடுக்க முடியும். அதெல்லாம் இப்போ ரொம்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அந்த குழந்தைக்கு முகத்தாடை எலும்பெல்லாம் ரொம்ப பெருசாக போகாமையோ அல்லது வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது வந்து உந்துதல் பண்ணுறதுக்கோ இந்த டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த பல் சீரமைப்பு துறையிலேயே தான் வருது. சார் டாக்டர், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் கிளிப்பு போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு காமன் பீப்புள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அது எதனால் போடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து முடிவு பண்ணிட்டோம் ஒரு 13-14 வயசில் அந்த குழந்தைக்கு வந்து பல் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது அல்லது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, இர்ரெகுலராக இருக்குது, அவங்கள கரெக்ட் பண்ணணும். அந்த சிரிப்பு அழகாக இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து மெயினாக புன்னகைங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புன்னகை தான் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அவங்க தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு இதாகவே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்மைலிங் ஃபேக்டர், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும்னா தைரியமான ஒரு சிரிப்பு. அந்த அமைப்பை கொண்டு வரதுக்கு வந்து நிறைய கிளிப்பு வகைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மெக்கானிக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெட்டல் கிளிப்ஸ் இருக்கும், பல்லு கலர்லேயே ஒரு செராமிக் கிளிப்ஸ்னு ஒன்று இருக்கும். இதோட மெக்கானிக்ஸ்லாம் ஒன்று தான். எஸ்தட்டிக் வைஸ் அழகு வைஸ் வந்து மாறும். சில பேர் பல்லு திறந்து சிரிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பல்லுலேயே வந்து மெட்டல்ஸ் எல்லாம் ஒட்டி பண்ணியிருக்காப்புல பண்ணுவாங்க, அது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் செராமிக் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம், பல்லு கலர்லேயே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் மெட்டீரியலில் இருக்கும், அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி வந்து எப்படின்னா செல்ஃப் லைகேட்டிங் அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜி இருக்குது அந்த கிளிப்புகள்லேயே. எப்படின்னா அதை நீங்கள் நெட்லேயும் சர்ச் பண்ணலாம். அந்த கிளிப்புகளில் வந்து அந்த ஒயர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கருவிகள்லாம் அதிலே பொருத்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஆனால் இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து வேர்ல்டில் எங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்கான ரிசர்ச்சில் வந்து நம்ம இந்திய மருத்துவர்கள் பர்டிகுலராக இந்தியாவில் உள்ள ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் சீரமைப்பு நிபுணர்கள் அதில் முன்னோடிகளாக இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் வந்து வெரி வெல் அட்வான்ஸ்டாகவே வி ஆர் டூயிங் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ 3 சொல்லிட்டேன் உங்களுக்கு. மெட்டல் கிளிப்ஸ் இருக்கும், செராமிக்கு, செல்ஃப் லைகேட்டிங் சிஸ்டம்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே வந்து தாடைகள் வளர்ச்சிக்கான டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்ளையன்ஸஸும் வந்து ஒரு 12-13 வயசுலேயும் பண்ணலாம். இதுதான் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிப்பு. அப்புறம் குழந்தைங்களுக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எடுத்து மாற்ற கிளிப்பு வந்து ஒரு காலத்துலலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அது இப்போ வந்து அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அட்வைசபிள் என்னென்னா ஃபிக்ஸடு ஆர்த்தோடான்டிக் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம். பற்கள்லேயே வந்து அந்த கிளிப்பை ஒட்டிட்டு பண்ணுறது. இதில் வந்து லேபியல் ஆர்த்தோடான்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பல்லோட வெளி தோற்றத்தில் வந்து கிளிப்பை ஒட்டிட்டு பண்ணுறது. இன்னும் லிங்கோல் ஆர்த்தோடான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, போனால் எனக்கு கிளிப்பு தெரியக்கூடாது, அது ஒரு டீச்சர் இருப்பார், அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சிரிச்சா கிளிப்பு தெரியக்கூடாது டாக்டர், அவங்களுக்கு வந்து லிங்கல் ஆர்த்தோடான்டிக்ஸ் பல்லோட உள்பகுதியிலேயே போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து லிங்கோல் ஆர்த்தோடான்டிக்ஸ். இதுதான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் பிரேசஸ்ன்னு சொல்லலாம். டாக்டர், இப்போ இந்த பல் சீரமைப்பு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசன்ட் அட்வான்ஸ் மெத்தட் என்ன வந்திருக்கு டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த ஆர்த்தோடான்டிக்ஸில் நான் வந்து பல்லுலேயே கிளிப்பு ஒட்டி நம்ம பண்ணுற இந்த மெட்டல் கிளிப்ஸு, செராமிக் கிளிப்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 100 years ஆக போகுது. இப்போ ரீசன்ட் இனோவேஷன்ஸ் என்னென்னா இதில் வந்து அலைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிளிப்பே பல்லில் ஒட்ட தேவையில்லை. என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன், இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து வெளியில் அடிக்கடி வெளியில் போகிறது, அல்லது அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு படத்தில் நடிப்பாங்க, அவங்க வந்து ஒரு காலேஜுக்கு போய் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சிஇஓவாக இருப்பாங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க, அல்லது ஒரு வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே பார்த்து என்ன பல்லில் வாயில் கிளிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இப்போ வந்து என்னென்னா அலைனஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அலைனஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு மாதிரி இருக்காமல் எடுத்து மாட்டுற டைப்பில் போட்டிருக்கதே தெரியாது சீரீஸ் ஆஃப் அலைனஸ் கொடுத்துருவாங்க. அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு பிராண்ட் இன்விசலைன்னு இருக்குது, இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த அலைனஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிளிப்பு குத்துறது அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் பல்களோட சீரமைப்பையும் சூப்பராக பண்ணிடலாம். பட் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த அலைனஸ் கான்செப்ட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் த பேஷண்ட் மெக்கானிக்ஸ் வைஸ், பயோமெக்கானிக்ஸ் வைஸ் அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து இன்விசலைன் இப்போ யூஎஸில் ஒரு நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்லலாம் வேர்ல்டு வைட். இப்போ இன்விசலைனில் வந்து இப்படி இருக்குன்னா இதோட கிளிப் மெத்தட்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அலைனஸ்ங்கிறது இப்படி தான். முன்னாடி வந்து பல்லில் வந்து கிளிப்பு வந்து ஒட்டி பண்ணியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த பல்லுலேயே வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒட்டி பண்ணணும். அதில் வந்து என்னென்னா சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், சாப்பிட முடியாது டாக்டர், எனக்கு கடிச்சு சாப்பிட முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம். இப்போ இந்த அலைனஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கதே தெரியாது, பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த சீரீஸ் ஆஃப் அலைனஸ் நானே இப்போ இதை கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், இந்த பேஷண்ட்டே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 20 பேர் அலைனஸ் கொடுத்துட்டேன்னா இதை போட்டுட்டு அவங்க வந்து வெளியில் போகலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லோட மூமெண்ட் பல்லு வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், சீக்கிரமாகவும் நகரும். அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ரீசெண்டாக வந்து அலைனஸ் கான்செப்ட் வந்திருக்கு. அதில் இன்விசலைன்ங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட்ஸ் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த கிளிப் மெத்தட் பற்றி சொன்னீங்க டாக்டர், அது எந்த வயசில் அவங்க கிளிப்பு போடணும் அதை பற்றி சொல்லுங்களேன். இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி சார். எப்படின்னா இது குழந்தைகளில் அந்த எலும்புகள்லாம் வந்து ஒரு எலாஸ்டிக் தன்மை, அந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போதே வந்து இந்த பல் சீரமைப்பு பண்ணால் ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கும், நல்லா எஃபிஷியண்ட்டாக சீக்கிரம் முடிஞ்சிடும். எலும்பெல்லாம் எப்படின்னா முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது இந்த கிளிப். ஸோ அதனால் 13-14 வயசில் ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பல் சிறப்பு நிபுணர்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த வைத்தியத்தை நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் அதை தாண்டி போச்சுன்னா என்ன டாக்டர் நான் அந்த வயசை விட்டுட்டேன்னா, அப்படி கிடையவே கிடையாது. காலேஜ் போகிற ஏஜில் 21-22 இருந்தாலும் சரி, அந்த டைமில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு போன்லாம் நல்லா இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ அன் ஐடியல் ஏஜ். அதுக்கப்புறம் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசில், அந்த காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வசதியெல்லாம் தெரியல டாக்டர், எங்கள் அப்பா அம்மா அன்றைக்கி கவனிக்காமல் விட்டுட்டாங்க, இன்றைக்கி எனக்கு சிரிச்சா இந்த பல்லோட அமைப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னா 50 இயர்ஸ்லேயும் இஃப் யுவர் சரௌண்டிங் போன் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கிற எலும்புகள் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக நான் சொன்ன அனைத்து கிளிப்பு மெத்தடையும் பல்லில் ஒட்டி போடுறதோ, இந்த அலைனஸ், இன்விசலைன் அல்லது நம்ம இந்தியாவில் உள்ள நிறைய பிராண்ட்ஸ் அலைனஸ் கான்செப்ட்ஸ்லையும் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ ஏஜ் இதுக்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 50 வயசுலேயும் என் சிரிப்பை வந்து மாற்றணுன்னா ஐ கேன் டூ இட். பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து பல் மருத்துவம் சம்மந்தமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, பல் பாதுகாப்பு முறைகள், இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். ஸோ எங்களோட டாக்டர் பாஸ்கெட் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். நேயர்களுக்கும் நன்றி. என்ன நேயர்களே, டாக்டர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.